வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மைக்கில் வாசிங்க. அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மைக்கில் அவங்களும் வாசிப்பாங்க, அதை சேர்ந்து வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமேன். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும், சொல்லுங்க, அதை ஒருவனும். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக திறக்க போகிற கதவுகளை குறித்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய கிரியைகளை ஆண்டவருக்கு தெரியும். கொஞ்சம் பலன் இருந்தும் நீங்க பட்ட பிரயாசங்கள் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அதற்குரிய நன்மையை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வின்னா, நான் ஆண்டவருக்காக நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேனே, நான் ஆண்டவருக்காக இவ்வளோ உழைச்சிருக்கிறேன், என்னுடைய பணத்தால், என்னுடைய உழைப்பால், என்னுடைய நேரத்தை கொடுத்து, இல்லை ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுத்து அநேக காரியங்களில் கர்த்தருக்கு நான் செஞ்சிருக்கிறேன். கர்த்தருக்கு செஞ்ச காரியத்தில் எனக்கு பலன் கிடைக்குமா? பல நாட்கள் ஆயிடுச்சு பிரதர், பல நாட்களாக நான் கர்த்தருக்கு பிரயாசப்பட்டதனுடைய பலனை நான் என்ன செய்யலை, பார்க்கல. கர்த்தருக்காக உழைச்சதனுடைய பலனை நான் பார்க்கல. கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னதை அதனுடைய நன்மை நான் என்ன செய்யலை, பார்க்கல. கர்த்தருக்காக நான் நிறைய இழந்திருக்கிறேன், உறவுகளை இழந்திருக்கிறேன், பொருட்களை இழந்திருக்கிறேன், என்னுடைய சரீரத்தில் சுகத்தை நான் இழந்திருக்கிறேன், அநேக நேரங்களில் நிறைய இழந்திருக்கிறேன். ஆனால் அதற்குரிய பலனை நான் இன்னும் என்ன செய்யலை, பார்க்கல. ஆமேன், ஆமேன். ஒருவேளை அப்படிப்பட்ட கேள்வியோடு இருப்போம்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன் கிரியைகள் எனக்கு தெரியும். உன் கிரியைகள் எனக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ஆண்டவர் பார்க்குறாரா பார்க்கலையா? நான் பட்ட பிரயாசம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? நான் பண்ண ஜெபம் அவருக்கு தெரியுமா? இல்லை, ஆண்டவர் சொல்றாரு தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர். நம்மன்னா மறந்துடுவோம் இல்லை, ஆனால் அவர் ஒரு நாளும் மறந்து போகிற தெய்வம் இல்லை. அப்படி ஒரு மறக்காத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக செய்த கிரியினுடைய பலனை கர்த்தர் எப்படி கொடுத்தாருன்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ என்னோடு கூட நீங்கள் இணைஞ்சிருங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலேருந்தே வரப்போகிறேன். ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் நீங்கள் கவனமாய் என்னோடு விழித்திருக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவனமாக இருங்க. ஆண்டவர் எப்போ பேசுவார்னே தெரியாது. வார்த்தை வரும்போது என்ன பண்ணிக்கணும்? பிடிச்சிக்கணும். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. அடிமையிலிருந்து ஜனங்களை விடுவித்து ஆண்டவர் வனாந்தரத்தின் வழியாக அழைத்து கொண்டு வருகிறார். மோசையின் மூலம் நிறைய அற்புதங்களை செய்து, அடையாளங்களை செய்து, செங்கடலை பிளந்து, காடைகளை கொடுத்து, இல்லை மன்னாவை கொடுத்து ஆண்டவர் வனாந்தரத்தில் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். அப்படி வழிநடத்தி எங்கே வழிநடத்தி வர்றாரு? கானான் தேசத்துக்கு வழிநடத்தி வருகிறார். அப்படி வழிநடத்தி வரும்போது நிறைய ஜனங்களை, நிறைய ஜாதிகளை, நிறைய இடங்களை இவங்க கடந்து போக வேண்டியது அவசியம். அப்படி கடந்து போகும்போது ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்ன இடம்னா மோவாபிய தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. எங்க வந்திருக்கிறாங்க? மோவாபிய தேசத்துக்கு. அந்த மோவாபிய தேசத்துல மீதியானிய ஜனங்களும் இணைந்து இருக்கிறாங்க. இந்த மோவாபியரும் மீதியானியரும் இணைந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் போடுறாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம எப்படியாவது விழ வைக்கணும்,
இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது பாவத்துல தள்ளணும், எப்படியாவது தேவனிடத்திலிருந்து பிரிக்கணும். ஏன்னா அவருடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். செங்கடலை பிளந்தாரு, இல்ல வானத்திலிருந்து மன்னாவ காடைகளை கொடுக்கிறாரு, அவங்கள மேகஸ்தமம் அக்னிஸ்தமா இருந்து நடத்துறாரு. சோ இந்த தேவனிடத்தில் இருந்து இந்த ஜனங்களை பிரிச்சுட்டா இந்த ஜனங்களை ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் பண்றாங்க. அப்ப திட்டம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, விக்கிரக ஆராதனைக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறாங்க. அது மட்டும் இல்ல, வேசித்தனமும் விபச்சாரத்தையும் உள்ள கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விழ வைப்பதற்கு ஒரு பெரிய பிளான். அந்த திட்டத்துல இஸ்ரவேல் ஜனங்களும் விழுந்தார்கள். தேவன் தன்னை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு, தேவன் வாக்கு பண்ணின இடத்துக்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போகிற நேரத்துல சத்துருவானவன் அவர்கள் சுதந்தரிக்க கூடாதபடி, வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்க கூடாதபடி இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான், விழ தள்ளிட்டான். ஆமென். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிற வாக்கு தத்தங்கள், நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நேராய் போகக்கூடாதபடி, அதை பெற்றுக்கொள்ள கூடாதபடி பிசாசானவன் பாவத்திலையும் தந்திரமாய் செயல்பட்டு நம்மளை விழ செய்ய நினைப்பான். ஆமேன், ஆமேன். சோ அதனால எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், பாவத்தில் விழாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாய் பாவத்துல விழுந்துட்டாங்க. நல்ல கவனிங்க, இப்ப பாவத்துல விழுந்துட்டாங்க. எந்த அளவுக்கு பாவம் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி ஜனங்கள் கூடாரங்களை போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள ஒருத்தன் அந்த மீதியானிய ஸ்திரீயோடு வேசித்தனம் பண்ணுகிறான். எங்க வச்சுனா, ஆசரிப்பு கூடாரத்தின் அருகில, ஆசரிப்பு கூடாரத்தின் பக்கத்துல, அதனுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா, வேசித்தனம், தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் விரும்பாத அருவருப்பை செஞ்சிட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே மோசே, ஆரோன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் பயந்து போய் தேவன் என்ன பண்ணுவாரோ தெரியலன்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரத்துல நிக்கிறாங்க. அவங்க கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா வாதை புறப்பட்டு விட்டது. அவன் செய்த தவறுனால, பாவத்தினால என்ன புறப்பட்டாச்சு? வாதை. இப்ப வாதை புறப்பட்டு போய் ஜனங்களை ஒவ்வொன்றா அழிச்சிட்டு இருக்குது. இங்க மோசேயும் ஆரோன் எங்க நிக்கிறாங்க? ஆசரிப்பு கூடாரத்துல ஜெபம் பண்ணி பார்க்கறாங்க, முடியல, வாதை நிறுத்தப்படல. எவ்வளவோ அழுகுறாங்க, கத்துறாங்க, ஆண்டவரே காப்பாத்துன்னு சொல்றாங்க. ஆனா வாதை என்ன செய்யல, நிக்கல. அப்ப ஒரு மனுஷன் எழும்பினான். யாரு? பினகாஸ். பினகாஸ் வைராக்கியம் உள்ளவனா எழும்பி ஒரு ஈட்டியை எடுத்துட்டு போய் அந்த மீதியான ஸ்திரீயையும் அந்த இஸ்ரவேலனையும் ஒரே குத்தா குத்தி அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவனை கொன்று போட்டான். அல்லேலூயா. இப்ப வாசிங்க பார்க்கலாம். என்னாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 10 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். நல்ல கவனிங்க. இப்ப பினகாஸ் அந்த இடத்துல வைராக்கியமா எழும்பி, யாருக்காக வைராக்கியம்? சத்தமா சொல்லுங்க. தேவனுக்காக அவன் வைராக்கியமா எழும்பி அவன் செயல்பட்டதனால வசனம் சொல்லுது, யாருடைய கோபத்தை திருப்பினானா? கர்த்தருடைய கோபத்தை. பினகாசனுடைய வைராக்கியம், பினகாசனுடைய பக்தி வைராக்கியம், தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம் தேவனுடைய கோபத்தை திருப்பினது. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியால் அவனுக்கும்
அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்றார். ஆமென். இப்ப பினகாஸ் தேவனுக்காக வைராக்கியமா எழும்பினதுனால, தேவனுடைய ஜனங்களுடைய வாதையை நிறுத்தினதுனால, தேவனுடைய கோபத்தை, உக்கிர கோபத்தை அவன் அணைச்சதுனால கர்த்தர் பினகாசுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இங்க பார் பினகாஸ், உன் சந்ததி சந்ததியாய் இந்த ஆசாரிய உடன்படிக்கை எப்படி இருக்கும்? நிலைத்திருக்கும். அல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை பினகாசுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல பினகாஸ் தேவனுக்காக வைராக்கியமாய் செயல்பட்டான். தேவனுக்காக வைராக்கியமாய், அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அது இஸ்ரவேலனா இருந்தாலும் பரவாயில்ல, புறஜாதியான இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவன் தேவனுக்காக, பாவத்துக்காக எழும்பி அவன் வைராக்கியமாய் செயல்பட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறோம்? ஆமென் சொல்லுங்க. சத்தமே வர மாட்டேங்குது. பக்தி வைராக்கியமே இல்லையா? ஒரு காலத்துல இருந்தோம் பிரதர், தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் ஒரு காலத்துல இருந்தோம்ல. பினகாஸ் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் செயல்பட்டான். என் தேவனுக்கு விரோதமாய் இவன் எப்படி பாவம் செய்யலாம், தேவனுக்கு விரோதமாய் இவங்க எப்படி செயல்படலாம், தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை இவங்க எப்படி நடப்பிக்கலாம்னு சொல்லி தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் எழும்பினவன். நம்ம குடும்பத்துல அநேக நாட்கள் நேரங்கள்ல பக்தி வைராக்கியமாய் இருந்தது உண்டு. நம்ம உறவுகள் மத்தியில கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உண்டு. ஆமாவா இல்லையா? ஆமென். உறவுகள் மத்தியில அவங்க செய்கிறது மாதிரி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்க. பக்தி வைராக்கியத்துக்காக உறவுகளை இழந்தவர்கள் எத்தனை பேர்? ஒருவரும் இல்லை. பக்தி வைராக்கியத்துக்காக பணத்தை இழந்தவர்கள் எத்தனை பேர்? ஒருத்தர் இல்லையா? கை தூக்க வைக்கப்படுறீங்களா? பயப்படுறீங்களா? திரும்பி பார்க்குறீங்களே. பக்தி வைராக்கியத்துக்காக என் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்திருக்கிறவங்க எத்தனை பேர்? ஆமென். ஆமா, பக்தி வைராக்கியத்துக்காக எதையோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இழந்திருக்கிறோம். இப்ப பினகாஸ் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் செயல்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. இப்போ இது பினகாசனுடைய லைஃப். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தான். இவனுடைய சந்ததியிலிருந்து இன்னொரு மனுஷன் வருகிறான். இந்த பினகாசனுடைய சந்ததியில சரியா 12வது தலைமுறை. எத்தனாவது தலைமுறை? ஆமா, அவன் யாருன்னா வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 17 to 21 வரை. 2 நாளாகமும் 26 17 to 21. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆமென். இப்ப நல்லா கவனிங்க. தேவாலயத்துல தூபம் காட்டுகிறது யாருடைய வேலைன்னா ஆசாரியனுடைய வேலை. இப்ப இந்த ஆசாரியனுடைய வேலையை யார் எடுக்கிறான்? உசியா ராஜா எடுத்துக்கிறான். இப்ப உசியா ராஜா எடுத்த உடனே நேர இந்த அசரியா போறான். அசரியா யாருடைய வம்சம் அப்படின்னா பினகாசனுடைய சந்ததி. இப்ப இந்த பினகாசின் சந்ததியில வந்த இந்த அசரியா நேர உசியா ராஜா கிட்ட போய் எதிர்த்து நின்று சொல்றான், ராஜா நீர் துரோகம் பண்ணுகிறீர், நீர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் பண்ணுகிறீர். இந்த வேலை யாருடையது? ஆசாரியனுடையது. இதை ராஜா செய்யக்கூடாது, இது உமக்கு கொடுத்தது அல்ல. இப்ப ராஜா அசரியாவினுடைய அந்த ஊழியத்தை, அசரியாவினுடைய கர்த்தர் கொடுத்த அந்த பாரத்தை, அந்த தரிசனத்தை இப்ப யார் எடுக்க நினைச்சா அப்படின்னா உசியா ராஜா எடுக்க நினைச்சான். இவங்க ராஜானாலும் பரவாயில்லன்னு சொல்லி ராஜாவுக்கு என்ன பண்ணாங்க? இப்ப எதிர்த்து நின்னாங்க. அந்த இடத்துல அவன் சொல்லு பேச்சு கேட்காம ராஜா அந்த ஆசாரிய பட்டத்தை கையில எடுத்ததுனால நெத்தியில் என்ன வந்துச்சு தெரியுமா? குஷ்டம். அவன் மரணம் அடையும் மட்டும் எப்படி செத்தான்? குஷ்டரோகியாய் மரித்து போனான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பினகாஸ் யாரு? கர்த்தருக்காக
பக்தி வைராக்கியமாய் செயல்பட்டான் இல்லையா? இப்ப அசரியா அவன் வம்சத்துல வந்தது யாரு? அசரியா. அசரியாவுடைய பட்டத்தை, அசரியாவின் ஆசாரிய பதவியை யார் எடுக்க நினைச்சா? உசியா கையில எடுத்தான். கர்த்தர் எதை அனுப்புனாரு சொல்லுங்க? ஏன்னா பினகாசுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம்? இந்த ஆசாரிய பட்டம் உன் சந்ததி சந்ததியா உனக்கு கொடுக்கப்படும், அதை ஒருத்தனும் கை வைக்க. பினகாசனுடைய வைராக்கியம் அசாரியாவினுடைய வாழ்க்கையில நிறைவேறுது. பினகாசோடு கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை அசரியாவுக்கு நிறைவேறுது. கர்த்தர் பினகாசின் சந்ததிக்காய் யுத்தம் பண்ணும்படி எழும்பினார். பினகாசனுடைய சந்ததிக்காய் கர்த்தர் குஷ்டரோகத்தை அனுப்புவதற்கு கூட தயாரா இருந்தார். நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் எதையும் செய்வார். பக்கத்தில் பார்த்து உங்களுக்காக எதையும் செய்வார். அவர் ராஜாவா இருந்தாலும் சாதாரண ஆளா இருந்தாலும் உங்க பட்டத்துக்கு மேல கை வச்சா அவனுக்கு என்னதுதான்? ஆமேன், ஆமேன். இப்ப அசரியாவுக்காய் பினகாசனுடைய சந்ததிக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இப்ப அசரியாவிலிருந்து அடுத்த ஒரு சந்ததிக்கு வாங்க. சரியா 5வது தலைமுறை. பினகாசிலிருந்து 17ன்னு சொல்லலாம், இல்லைன்னா அசரியாவிலிருந்து 5வது தலைமுறைக்கு வருவோம். 2 ராஜாக்கள் 22:8. 2 ராஜாக்கள் 22:8. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். நல்லா கவனிங்க. இப்ப இந்த இல்கியா யாருன்னா பினகாசனுடைய சந்ததி. இந்த இல்கியா என்ன பண்றான்னா, இந்த ராஜா, அதாவது அடுத்த வசனத்தை வாசிங்க, 9வது வசனம். அப்பொழுது சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து, எந்த ராஜானா யோசியா ராஜா. என்ன ராஜா? இப்ப யோசியா ராஜா எடுத்து அந்த புஸ்தகத்தை கொடுக்கிறான். இந்த யோசியா ராஜா என்ன பண்ணான்னா, தேவாலயத்தை பழுது பார்ப்பதற்காக சில ஆட்களை தேவாலயத்துக்கு அனுப்புறான். அவர்களோடு கூட சேர்ந்து இந்த ஆசாரன் இல்கியாவும் தேவாலயத்தை கிளீன் பண்றார். அப்படி கிளீன் பண்ணும்போது எதை கண்டுபிடிச்சிட்டாரு? வேத பிரமாணத்தை கண்டுபிடிச்சிட்டார். அப்ப நல்லா கவனிங்க. அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஆண்டுகளா எது இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? பிரமாணமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான், பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான். இப்ப இல்கியா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடிச்ச உடனே அதை எடுத்து சாப்பான் இடத்துல கொடுக்கிறான். சாப்பான் யார் இடத்துல கொடுக்கிறான்? ராஜாவின் இடத்துல கொடுக்கிறான். ராஜா அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறான். வாசிச்ச உடனே அவனுக்குள்ள தோணுது, என்ன தோணுதுன்னா, ஐயோ நாங்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம், தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறோம், விக்கிரகத்தை ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம், இது சரியல்ல, உடனே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி முதலாவது ராஜா மனம் திரும்புகிறான். 2வது ராஜா என்ன பண்றான்னா, அந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் வர சொல்லி அவங்களுக்கு முன்பாக வாசிக்க சொல்றான். இப்ப சாப்பான் வாசிக்க ஆரம்பிக்கிறான். எல்லா ஜனங்களும் கண்ணீரோடு அழுது ஒப்பு கொடுக்கிறாங்க. இப்ப தேசமே மனம் திரும்புகிறது. இப்ப நான் கேட்கிறேன், ராஜா மனம் திரும்புவதற்கு, தேசமே மனம் திரும்புவதற்கு யார் காரணம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இல்கியா. இல்கியா தேவனுடைய ஆலயத்தில் எடுத்த பிரமாணத்தை அவன் நேர யார் இடத்துல அனுப்பி விட்டான்னா, ராஜாவின் இடத்துல கொடுக்கிறதுக்கு அனுப்பி விட்டான். இப்ப ராஜா மனம் திரும்புகிறான். ராஜா மூலமா இப்ப தேசமே மனம் திரும்புது. ஆண்டவர் பினகாசின் சந்ததியை தேசங்களுக்கு பயன்படுத்தினார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, முதல்ல யாரு? பினகாஸ். பினகாஸ் எப்படி இருந்தான்? கர்த்தருக்காக எவனும் இல்ல, 1,00,000 பேர், 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க. 6 லட்சம் புருஷர்லயும் பினகாஸ் பக்தி வைராக்கியமா எழும்பினான். அடுத்தது அசரியா. அசரியாவுடைய ஆசாரிய ஊழியத்தை ஒரு ராஜா தொட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய நெத்தியில கர்த்தர் கொண்டு வந்தாரு குஷ்டரோகத்தை. கர்த்தர் பினகாசுடைய சந்ததிக்காய் வைராக்கியமா எழும்பினார்.
அடுத்தது அவங்க சந்ததியில் வந்த இல்கியா, இவன் வேத பிரமாணத்தை எடுத்து அதை வாசிச்சு ராஜாவுக்கு அனுப்பி விடுறான். இப்ப ராஜா வாசிக்கிறான், ராஜா ஜனங்களுக்கு அனுப்பி விடுறான், ஜனங்கள் கேட்கிறாங்க. இப்ப வாசிக்க கேட்க அழுது எல்லா தேசமும் மனம் திரும்புறாங்க. இப்ப பினகாசுடைய சந்ததி மிகவும் ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பக்கம் பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததி, இன்னொரு பக்கம் கர்த்தர் வைராக்கியமாய் செயல்பட்ட சந்ததி, இன்னொரு சந்ததி தேசத்தின் மனம் திரும்புதலுக்காக செயல்பட்ட ஒரு சந்ததி. அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட சந்ததியா இருக்க விரும்புறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சந்ததி யாருடைய சந்ததியா இருக்கணும்? பினகாசனுடைய சந்ததியா இருக்கணும். ஏன் சந்ததி யாருடைய சந்ததியா இருக்கணும்? ஆசரியாவினுடைய சந்ததியா இருக்கணும். ஏன் சந்ததி யார் சந்ததியா இருக்கணும்? இல்கியாவினுடைய சந்ததியா இருக்கணும். ஆமென். இந்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான சந்ததியுடைய பினகாசனுடைய சந்ததி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல. ஒரு வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106 அதிகாரம் 30வது வசனம் 31 வாசிங்க. அது தலைமுறை தலைமுறையாக 30ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யாருக்கு நீதியா எண்ணப்பட்டது? சொல்லுங்க, யாருக்கு எண்ணப்பட்டது? அப்ப பினகாசுக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்றாரு, ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. பினகாஸ், நீ எனக்கு வைராக்கியமா இருந்தபடினால, நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டினபடினால தலைமுறை தலைமுறையா நான் உனக்கு என்ன செய்வேன்? சொல்லுங்க, நீதி செய்வேன். தலைமுறை தலைமுறையாய் உன்னுடைய ஆசாரியத்துவ பதவி போகாது. தலைமுறை தலைமுறையாய் உன் சந்தையிலிருந்து ஆசாரியர்களை நிறுத்துவேன் சொல்லி கர்த்தர் உடன்படிக்கை செய்திருந்தார். நல்ல வாக்கு தத்தம், நல்ல சந்ததி, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் எழும்பின சந்ததி, கர்த்தருக்காக பிரமாணத்தை ஜனங்களிடத்துல கொண்டு சேர்த்த சந்ததி, கர்த்தருக்காக உண்மையாய் ஊழியம் செய்த சந்ததி. யாருடைய சந்ததி? பினகாசனுடைய சந்ததி. ஆனா இந்த சந்ததிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 6 அதிகாரம் 13 15 வரைக்கும். சல்லூம் இல்கியாவை பெற்றான். இப்ப இல்கியா யாருன்னு தெரியுதா? இல்கியா யாரு? சொல்லுங்க, இல்கியா யாரு? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தவன் இல்கியா. அந்த இல்கியா யாரை பெற்றான்? அசரியாவை பெற்றான். அசரியா யாரை பெற்றான்? செராயாவை பெற்றான். செராயா யோசதாக்கை பெற்றான். இப்ப 15 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேமியரையும் சிறைப்பிடித்து கொண்டு போக செய்த போது யோசதாக்கும். இப்ப யோசதாக்கு யாருடைய சந்ததி? பினகாசனுடைய சந்ததி. வார்த்தை அழகா சொல்லுது. தேவன் நேபுகாத் நேச்சாரை கொண்டு யூதா ஜனங்கள், எருசலேம் ஜனங்கள், யூதா ஜனங்கள்னா 2 கோத்திரம், யூதா கோத்திரமும் பென்யமின் கோத்திரமும், மற்ற 10 கோத்திரமும் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாங்க. இவங்களை மொத்தத்தையும் நான் என்ன பண்ணேன்னா நேபுகாத் நேச்சார் கையில ஒப்பு கொடுத்தேன். அவங்களோட சேர்த்து பினகாசனுடைய சந்ததியும் என்ன ஆயிடுச்சு? இந்த பினகாசனுடைய சந்ததியை தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மொத்தமா சொன்னாலே முடிஞ்சிடும். ஏன்னா அந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் யாருன்னா இந்த பினகாசனுடைய கோத்திரம், லேவி கோத்திரம். அந்த கோத்திரம் அந்த 10 கோத்திரத்தோட வந்துரும், இஸ்ரவேலோட வந்துரும், எருசலேமோட வந்துரும். ஆனா கர்த்தர் அதை தனியா எழுதி வைக்கிறாரு. இந்த பினகாசின் சந்ததியும் எங்க போச்சாம்? சிறையிருப்புக்குள்ள. யார் சிறையிருப்புக்குள்ள கொண்டு போனா? யாரு கொண்டு போனா? சத்தமா யாரு கொண்டு போனா? இல்ல, முத வார்த்தையை வாசிங்க. 15 முத வார்த்தை கர்த்தர். தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காட்டின பினகாசனுடைய சந்ததி, கர்த்தருக்காக உண்மையாய் ஊழியம் செய்த அசரியாவின் சந்ததி,
வேத பிரமாணத்தை கண்டெடுத்து தன்னோடு வைத்துக் கொள்ளாம ராஜாவுக்கும் தேசத்துக்கும் அனுப்பி தேசத்தின் மனம் திரும்புதலுக்கு காரணமாக இருந்த இல்கியாவின் சந்ததி இப்ப எங்க போயிடுச்சு? சிறையிருப்புக்குள்ள. யார் அனுப்புனா சொல்லுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையிருப்பின் அனுபவம் என்பது சாதாரண அனுபவம் அல்ல. சிறையிருப்பின் அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிங்க. புலம்பலின் புஸ்தகம், புலம்பல் 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். ஐயோ ஐயோ, முத வார்த்தை எப்படிதான் ஆரம்பிக்குது? ஐயோ. ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறார். இப்போ சிறைப்பட்டு போன அனுபவத்தை எரேமியா புலம்புறார். ஜனம் பெருத்த நகரினா இஸ்ரவேல் ஜனம். ஐயோ, இஸ்ரவேல் ஜனம் எப்படி உட்கார்ந்திருக்கிறா? தனிமையா உட்கார்ந்திருக்கிறாளே. அப்படி என்ன அர்த்தம்னா, தேவன் அவளோடு கூட இல்ல. ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய ஆலயம் அவளோடு இல்ல. தேவனுடைய பிரசன்னம் அவளோடு இல்ல. ராஜாக்கள் அவளோடு இல்ல. தீர்க்க தரிசிகள் அவளோடு இல்ல. இப்ப எல்லாவற்றையும் இழந்து, தன் சொத்தை இழந்து, வீட்டை இழந்து, குடும்பத்தை இழந்து, நிலத்தை இழந்து, அடையாளத்தை இழந்து இப்ப எப்படி உட்கார்ந்திருக்கிறா? தனித்து. அடுத்தது, விதவைக்கு ஒப்பானாலே. விதவைக்கு ஒப்பானாலே. யாருக்கு ஒப்பாய்? யாருக்கு ஒப்பாய்? அப்ப சொல்லுங்க, பின்னகாசனுடைய சந்ததி, வைராக்கியம் உள்ள சந்ததி எதற்கு ஒப்பா மாறி போச்சு? சொல்லுங்க. விதவைக்கு ஒப்பான் அப்படின்னா கைவிடப்பட்டவளை போல, மனம் உடைந்தவளை போல, எல்லாவற்றையும் இழந்தவளை போல. ஆண்டவரே, இந்த ஆசாரிய வம்சத்துக்கு நீ என்ன பண்ணிட்டீங்க? செய்துட்டீங்க. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளின் நாயகியுமாயிருந்தவள் இப்ப எப்படி மாறிட்டா? கப்பங்கற்றவளா, அடுத்தவனுக்கு கப்பம் கட்டுகிறவளாய் மாறினாலே. அடுத்தது, காலத்தில் இப்ப பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததி, தேவனுக்காக எழும்பின சந்ததி, தேவனுக்காக உண்மையாயிருந்த சந்ததி, ராம் முழுவதும் ஜெபித்த சந்ததி, தேவ ஆலயத்தில் பலிகளை செலுத்தி கொண்டு ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நின்ற சந்ததி இப்ப இரவு முழுவதும் என்ன பண்ணிட்டு இருக்குது? ஒரு காலத்துல அதே சந்ததி தேவ சமூகத்தில் நின்று முழங்கால் போட்டு ஜெபித்து கொண்டிருந்துச்சு, முழங்கால் போட்டு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தது. ஆனா அதே சந்ததி இப்ப முழங்கால போட்டு அழுது கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை? முழுவதும் அழுது கொண்டிருக்கிறாள். தொடர்ந்து அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் மானார்கள். யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவள் புற ஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள், இளைப்பாறுதல் அடையாள். இப்ப இந்த சந்ததி இளைப்பாறுதல் இல்லாத சந்ததியாய் மாறி போனது. என்ன சந்ததி? யாருடைய சந்ததி? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இதே மாதிரிதான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமே வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கை தனித்து விடப்பட்டவளை போல நம்ம நிற்கிறோம், காயப்பட்டு நிற்கிறோம், யாருடைய உதவி இல்லாமல் இருக்கிறோம். பிரதர், கர்த்தருக்காக அவ்வளோ செஞ்சோம் பிரதர், ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில் எதுவுமே. ஆமேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான், சத்தமா சொல்லுங்க, கிரியைகளை நான். நல்லா கவனிங்க. இந்த சிறையிருப்புக்கு போகும்போது என்ன நடக்கும் சிலதை உங்களுக்கு ஓப்பனாக சொல்றேன். முதலாவது, அங்க அடையாளம் அழிக்கப்படும். இவங்க இஸ்ரவேல் ஜனம், தேவனுடைய ஜனம், இவங்க எருசலேமின் ஜனம் என்கிற அந்த அடையாளத்தை என்ன பண்ணிடுவாங்க? இப்ப அழிப்பான். அடையாளத்தை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா? மொட்டை அடிப்பான். அடிமையாக்கப்பட்டவர்கள் மொட்டையாக்கப்படுவார்கள், தலை மயிர் சிரைக்கப்படும். பாபிலோன் தேசத்துல ஆசாரிய வம்சமாகிய பினகாசின் வம்சத்தினுடைய தலை மொட்டை அடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கண்ணு புருவம் இருக்குல்ல, அந்த புருவங்கள் எல்லாமே முழுவதுமா எடுக்கப்படும். இப்போ சாதாரணமா ஒரு மனுஷனை பார்க்கும்போது கூட சிலதுல கஷ்டமா இருக்கும். முடி, தலையில முடி இல்லை, புருவம் இல்லை, அவனை பார்க்க எப்படி இருக்கும் சொல்லுங்க? பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்குல்ல?
இது யாருக்கு நடந்துச்சு? சாதாரண ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, பினகாசனுடைய சந்ததிக்கும். அவன் அடையாளம் அளிக்கப்பட்டது. அவன் அவமானப்படுத்தப்பட்டான், நிந்தைக்குள்ள போனான், வரவன் போறவெல்லாம் அவனை ஏளனமா பார்த்தான். அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் சத்துருக்களாய் மாறினார்கள். இளைப்பாறுதல் இல்ல, மனதில் சமாதானம் இல்ல, நிம்மதியை இழந்தான். ஒரு காலத்துல கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவன் இப்ப எல்லாவற்றையும் இழந்து அடிமையாய், கழுத்துல கைகள்ல சங்கிலிகளால் கட்டப்பட்டவனாய் அடிமையாய் பாபிலோன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப அவனுக்குள்ள கேள்வி, ஆண்டவரே என் பக்தி வைராக்கியம் எங்க? நான் ஒரு காலத்துல உங்களுக்காக பக்தி வைராக்கியமா எழும்பினேன் ஆண்டவரே, அந்த பக்தி வைராக்கியத்தினுடைய பலன் சொல்லுங்க எங்க ஆண்டவரே? அன்னைக்கு அசரியா ஆசாரிய பட்டத்தை யார் தொட்டா? அந்த உசியா ராஜா எடுத்துட்டு தூபம் காட்ட போனான்னு சொல்லிட்டு அவன் நெத்தில என்ன அனுப்புனீங்க சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு இவங்க ராஜா இல்ல, இன்னொரு தேசத்து ராஜா இவங்களை சிறைப்பிடிச்சிட்டு போயிருக்கிறான். ஆசாரிய பட்டத்தை அழிச்சிருக்கிறான், ஆசாரிய வேலையே அழிச்சிட்டான். அவங்க ஆடைகள் எரிக்கப்பட்டுடுச்சு, தேவாலயம் இல்ல, பலி இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அவனுக்கு எதுவுமே நடக்கல. எங்க ஆண்டவரே எங்களுக்காக ஏன் யுத்தம் பண்ணல? அசரியாவுக்காக யுத்தம் பண்ணினவர் ஏன் இன்னைக்கு எங்களுக்காக யுத்தம் பண்ணல? ஏன் எங்களுக்காக பரிந்து பேசல? ஏன் எங்களுக்காக நீர் போய் அந்த ஜனங்களோடு நிக்கல? ஏன் எங்களுக்கு இந்த அவமானம்? ஏன் எங்களுக்கு இந்த நிந்தை? அவன் தூப கலசத்தை எடுத்துட்டான்னு சொல்லி அவனை தொட்டீங்க, ஆனா இவன் எங்க மேலேயே கை வச்சிருக்காண்டவரு. என் ஆசாரிய பட்டத்தையே அழிச்சிட்டாண்டவரு, தேவாலயத்தையே அழிச்சிட்டாண்டவரு. ஆனா எங்களுக்காக நீர் என்ன பண்ணல? யுத்தம் செய்யல. இதுதான் யாருடைய நிலைமை? ஆமேன், சத்தமா ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு எவ்வளவு நல்ல சந்ததியா இருந்தது, கர்த்தருக்காக செயல்பட்ட சந்ததி இப்ப எப்படி ஆயிடுச்சு? அடிமையும் சபிக்கப்பட்டதும் ஒன்றுமில்லாத சந்ததியாய் எருசலேம் பாபிலோன்ல மாறி போனது. ஆமேன். இப்படிப்பட்ட வம்சத்துல பிறந்தவன் தான் ஒரு மனுஷன். இப்பதான் உள்ளே வர்றேன், வாசிங்க பார்க்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த செராயா அசரியாவின் குமாரன். இவன் யாருடைய குமாரன்? இல்கியா யாரு? பினகாசன சந்ததி. நீங்க 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 10-13 வசனம் வரைக்கும் இந்த எஸ்ராவினுடைய சந்ததியை நீங்க வாசிக்கலாம். இப்ப இல்கியாவின் வம்சத்துல வந்தவன் தான் யார்? இப்ப இன்னும் சொல்றேன், பினகாசனுடைய வம்சம் தான் யார்? இப்ப சொல்லுங்க, எஸ்ரா. இந்த எஸ்ரா இப்ப எங்க பிறக்கிறான் அப்படின்னா பாபிலோன்ல பிறக்கிறார். கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த பினகாசன் சந்ததியை சிறையிருப்புக்குள்ள வந்துட்டாங்க. இவங்க சிறையிருப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 140 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? சத்தமா சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? மொத்தம் எத்தனை? 2ஆ பிரிக்கலாம். 70 வருஷம் அவங்களுக்கு பயங்கர மோசமான ஆண்டு. அடிமையிலும் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களாய், சங்கிலிகள் கட்டப்பட்டவர்களாய், அவமானப்படுத்தப்பட்டவர்களாய், அடிமையிலும் ரொம்ப அடிமையாக அவங்க வாழ்ந்த ஆண்டு 70. எத்தனை ஆண்டு? 70. இந்த 70வது ஆண்டு முடியும் போது கர்த்தர் யாரை எழுப்பினார்னா, கோரேசை கர்த்தர் எழுப்பினார். யாரை எழுப்பினாரு? பாபிலோன் தேசத்துல கோரேஸ் எழுப்பினார். அந்த கோரேசின் மூலம் ஒரு சட்டம் எழுதப்படுகிறது. யாரெல்லாம் நீங்க உங்க சொந்த தேசத்துக்கு போக விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்யலாம்? திரும்ப ஒரு விடுதலையை அறிவிக்கிறார். ஆனா விடுதலையை பெற்றும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்க? பாபிலோன்ல இருக்கிறான். 70 ஆண்டுகள் ஆயும் அவன் எங்கே உட்கார்ந்துருக்கிறான்னா பாபிலோன் தேசத்திலே உட்கார்ந்துருக்கிறான். நல்ல கவனிங்க. இப்ப நான் ஒரு சந்ததியை வச்சு சொன்னேன். பினகாசின் சந்ததி பக்தி வைராக்கியமுள்ள சந்ததி, கர்த்தருக்கு உண்மையா இருந்த சந்ததி, கர்த்தருடைய வேத பிரமாணத்தை எடுத்து கொடுத்த சந்ததி. அந்த சந்ததி பாபிலோன்ல என்ன ஆயிடுச்சு? இப்ப அடிமையா மாறி போயிடுச்சு.
இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இப்ப பாபிலோனுக்கு போன ஜனங்கள் துன்மார்க்கர்களாகவும் பாவிகளாகவும் பரியாசக்காரர்களாகவும் மாறி போனார்கள். தேவனை அசட்டை பண்ணுகிற ஜனங்களாய் மாறி போனாங்க. பாவிகளுடைய வழியில, பாபிலோனுடைய அந்த வழியில நடக்கிறவர்களாய் மாறி போனாங்க. சில பேர் அங்கேயே பாபிலோன்லயே இருந்துடலான்னு சொல்லி பாபிலோன்லயே இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. யாரு யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த மத்தியில தான் யார் வர்றா அப்படின்னா எஸ்ரா வர்றான். ஆமென், ஆமென். இப்ப எஸ்ராவுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒன்று, ஆண்டவர் எங்களுடைய சந்ததியுடைய பக்தி வைராக்கியத்தை மறந்துட்டார். ஆண்டவர் எங்க உண்மையை கண்டுக்கவே இல்லை. நாங்கள் கர்த்தருக்காக செஞ்ச ஊழியங்களை கர்த்தர் மறந்து போனார். எங்களை சிறையிருப்புகளை போட்டாரு, எங்களை அவமானப்படுத்திட்டாரு, எங்களை நிந்திச்சிட்டாரு, எங்க வாழ்க்கையை அழிச்சிட்டாருன்னு சொல்லி எஸ்ரா சோர்ந்து போகலாம். இன்னொரு பக்கம், இந்த ஜனங்கள் எல்லாரும் பாபிலோனோடு கூட வாழ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, துன்மார்க்கரை வாழ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இவங்களோட எஸ்ரா ஜாயின் பண்ணி நானும் உங்களோட என்ன பண்ணிடுறேன் சொல்லுங்க, சேர்ந்துக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எங்களை என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டார் பிரதர். ஆண்டவர் எங்களை கைவிட்டார் பிரதர். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல பிரதர். ஆண்டவர் உபவாசத்தை பார்க்கல பிரதர். ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல பிரதர். பினகாசுக்கு கொடுத்தார்ல வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? தலைமுறை தலைமுறையாய் நீதி செய்வேன்னு சொன்னார்ல, அவர் எனக்கு நீதி செய்யல பிரதர். என் தலைமுறையை மறந்துட்டார் பிரதர். அதனால நான் பாபிலோனிலேயே மற்ற ஜனங்களை போல விக்கிரகத்தை ஆராதிச்சுட்டு அவங்க கூடவே கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூடவே நான் வாழ்ந்துடுறேன், அங்கேயே உட்காந்துடுறேன், எனக்கு இந்த ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி எஸ்ரா சொல்லல. இப்ப நான் கேட்கிறேன், இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க, உங்க நிலைமை என்ன? ஹலோ, உங்க பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் என்ன செய்யல? சொல்லுங்க. பார்க்கல. உங்க ஜெபத்தை அவர் என்ன செய்யல? கேட்கல. உங்க கண்ணீர் அவர் என்ன செய்யல? கண்டுக்கவே இல்லை. உங்க வாக்கு தத்தத்தை அவர் என்னவே செய்யல? நிறைவேற்ற சொன்னதுபடியே செய்யல. இப்படி ஒரு சூழ்நிலை. இன்னொரு பக்கம், கிறிஸ்தவன் தான், தேவ பிள்ளை தான், இஷ்டப்படி வாழ்றான். அவன் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஏமாத்துறான், அவன் நல்லா இருக்கிறான், ஆனால் நல்ல வீடு கட்டுறான், நல்ல ஆஸ்வாதமா இருக்கிறான், அவன் ஜாலியா இருக்கிறான். இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? பரலோகத்திலே மிகுந்த அமைதல். சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? உங்க இருதயம் என்னவா இருக்கும்? அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க பிரதர், பேசாம அவங்க கூட சேர்ந்துக்கும். எதுக்கு? ஆண்டவருக்கு எவ்வளவு செஞ்சு, கர்த்தருக்காக ஓடி பிரயாசப்பட்டு, எதுக்கு பிரதர்? எந்த நன்மையை கண்டோம்? கர்த்தருக்காக வாழ்ந்து நான் என்ன நன்மையை கண்டேன்? கர்த்தருக்காக அதிகாலையில ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன்? கர்த்தருக்காக வேதத்தை வாசிச்சு வாசிச்சு என்னத்தை கண்டேன்? கர்த்தருக்காக சபையில ஓடி ஓடி நான் என்னத்தை கண்டேன் பிரதர்? அதனால சபையை முதல்ல என்ன பண்ணிடுவோம்? போய்க்கலாம் பிரதர். சபைக்கு எப்ப தேவையோ போய்க்கலாம் பிரதர். ஜெபம் தானே பிரதர், எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் பிரதர். பைபிள் தானே பிரதர், அது கிடக்குது பிரதர். போகும்போது ஒரு வசனம், வரும்போது இல்ல. ஜெபம் மறந்துடும், வேத வாசிப்பு மறந்துடும், உபவாசம் மறந்துடும், சபையை மறந்துடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை எழுப்ப விரும்புகிறார். ஒரு வசனம் வெளிப்படுத்தின வயசில் ஆண்டவர் சொல்லுவாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை, ஆதியில் கொண்டிருந்த அன்பை. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் ஆதியில நீங்க ஆண்டவரோடு வச்சிருந்த வைராக்கியம் என்ன? ஒரு நிமிஷம் யோசிங்க. கர்த்தருக்காக நீங்க பட்ட பிரயாசம் என்ன? சபன்னு ஓடுனீங்களே, ஜபன்னு போனீங்களே, வேத வாசிக்கிறதுக்கு அவ்வளவு வாஞ்சியா இருந்தீங்களே, உபவாசிக்கிறதுக்கு அவ்வளோ உங்களை ஒப்பு கொடுத்தீங்களே, ஊழியமா, எங்க ஊழியம், எப்போ ஊழியம் நடக்கும், எங்க டிராக்ஸ் கொடுக்கலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ வைராக்கியமா ஓடணுமே. அதை யோசித்து பாருங்க. முழங்கால் போட்டா கரங்களை உயர்த்தி அப்படியே கண்ணீரோடு ஒரு ஆராதிப்போமே. என் தேவனுக்காக ஏதாவது செய்ய மாட்டேனான்னு சொல்லி ஒரு இதய துடிப்போட ஓடிக்கொண்டிருந்தேனே.
பினகாசை போல என் குடும்பத்தை வெறுத்து, என் உறவுகளை வெறுத்து, கர்த்தருக்காக அவங்கள வைராக்கியம் உள்ளவனா நின்னேனே. எந்த ஃபங்க்ஷனுக்கு போல, எந்த காரியத்தையும் கலந்துக்கல, துன்மார்க்கமான காரியத்தில் நான் ஜாயின் பண்ணிக்கல. எனக்கு கர்த்தர் போதும், எனக்கு பைபிள் போதும், கர்த்தர் சொன்ன வார்த்தை போதும்னு சொல்லி வைராக்கியமா நான் இருந்தேனே. இப்ப நான் எப்படி இருக்கேன்? நீங்க தான் பினகாஸ், நீங்க தான் அசரியா, நீங்க தான் இல்கியா. இல்கியாவே நீ என்ன நிலைமையில இருக்க? அசரியாவே நீ என்ன நிலைமையில இருக்க? தேவனை மறந்துட்டியா? தேவனை விட்டு விலகிட்டு எவ்வளவு தூரத்துல நிக்கிற? உன் ஆதியில நீ வச்சிருந்த அன்பு எங்க? அப்படி இல்லை, கண்ணை திறந்துக்கோங்க. ஆமேன். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு நம்ம எங்க இருக்கிறோம்? இப்போ இந்த இடத்துல தான் எஸ்ரா ஒரு காரியத்தை சூஸ் பண்ணணும். ஒன்று, கர்த்தரையும் வாக்குத்தத்தை மறந்துட்டாரு, உடன்படிக்கையை மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவனும் சாதாரணமான ஜனங்களை போல என்ன செய்யலாம்? வாழலாம். இந்த விக்கிரகத்தை ஆராதிச்சுட்டு பாபிலோன் தேசத்துல அடிமையாகவே இல்லை மற்ற ஜனங்களோடு கூட ஜாலியா என்ன செஞ்சுட்டு இருக்கலாம்? வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா எஸ்ரா என்ன பண்ணான்னு தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் எஸ்ரா செய்தது 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். தன் இருதயத்தை, எல்லாரும் சொல்லுங்க, தன் இருதயத்தை. எதுக்கு? வேதத்தை தியானிக்க, வேதத்தை. இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 7:11. கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் என்ன தேறின? படித்து தேறின. அப்ப எஸ்ராவுடைய வேலை என்ன? வேதத்தை என்ன செய்கிறது? படிக்கிறது. வேதத்தை என்ன பண்றது? ஆராய்ச்சி செய்கிறது, தியானிக்கிறது. இதற்கு எஸ்ரா தன் இருதயத்தை என்ன பண்ணனானா? சத்தமா சொல்லுங்க, இருதயத்தை. இப்ப நான் சொல்றேன், இந்த சூழ்நிலையில எஸ்ராவால எப்படிங்க இருதயத்தை பக்குவப்படுத்த முடிஞ்சிச்சு? எப்படி இருதயத்தை பக்குவப்படுத்தினா? ஒரு பக்கம் தேவன் எதையுமே செய்யலையே, ஒரு பக்கம் தேவன் மறந்துட்டாரே, தேவன் கைவிட்டாரே, அவன் பட்டவன் சந்ததி பட்ட அந்த பிரயாசத்துக்கு பலன் வரலையே. இன்னொரு பக்கம் தான் இஷ்டமோடி வாழ்றான், சந்தோஷமா இருக்கிறான், ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவனுக்கு எந்த கவலையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறானே, அவனோடு வாழலாம். இல்லைனா இந்த சந்ததியை நினைச்சு நினைச்சு கர்த்தரை விட்டுட்டு தூரம் போலாம். ஆனா எஸ்ராவோ தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கோம், தன் இருதயத்தை பழக்கப்படுத்தினான். எதுக்கு தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எஸ்ரா மட்டும் இல்ல, அவன் சந்ததி அப்படிதான் இருந்துச்சு. இப்ப நம்ம வாசிச்சோமே, எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படித்து தேர்னான் போட்டிருக்கு. பாபிலோன்ல அவனுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொடுத்தது யாரு? ஹலோ, எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டாச்சு. அங்க இருக்கிற ஜாமா எல்லாத்தையுமே நேபுகத்நேச்சார் அழிச்சிட்டு அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சு வந்துட்டான், எல்லாத்தையுமே எட்டு வந்துட்டான். இப்ப தேவாலயம் அழிக்கப்பட்டது, தேவ ஆசாரியத்துவம் அழிக்கப்பட்டது, எல்லாமே போச்சு. இவன் கையில நியாயப்பிரமாண புஸ்தகம் எப்படி வந்துச்சு? ராஜா கொடுத்திருக்கலாம், வேற ராஜாவுக்கு எப்படி வந்துச்சு? சரி, ஒண்ணும் இல்லை. பழைய ஏற்பாடு காலத்துல இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருப்பது யாருன்னா ஆசாரியர்கள் தான். யார் வச்சிருப்பா? நல்லா கவனிங்க. இல்கியாவின் வம்சம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன பண்ணுச்சு? கண்டுபிடிச்சு எடுத்து அதை வாசிச்சு ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இப்ப இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் யாருடைய கைகளில் இருக்குன்னா ஆசாரியருடைய கைகளில் இருக்குது. இப்ப சிறையிருப்புக்கு போனாங்கல்ல, பினகாசு வம்சம் எங்க போச்சு? இப்ப சிறையிருப்புக்கு போகும்போது எனக்கு என் வாழ்க்கையில எனக்கு மாற்றத்தை கொண்டு பண்ண ஒரு சத்தியம் இது. தேவாலயம் அழிக்கப்பட்டாச்சு, அவன் நின்று ஊழியம் பண்ணுகிற இடம் அழிக்கப்பட்டுச்சு,
உடன்படிக்கை பெட்டி இல்ல, குத்துவிளக்கு இல்ல, பலிபீடம் இல்ல, அங்க இருக்கிற எல்லா பணிபுட ஜமா அழிஞ்சிடுச்சு, குத்துவிளக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அழிஞ்சிடுச்சு. அவன் குடும்பம் அழிஞ்சது, அவன் பிள்ளைகளை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். ஆனா ஒண்ணு மட்டும் அவன் என்ன செய்யல, இழக்கல. எதை தெரியுமா? கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகம். அவன் அதுல உறுதியா இருந்தான். என்ன உறுதியா இருந்தான்? பிரதர், ஆசரிப்பு கூடாரம் போனா என்ன பிரதர், தேவாலயம் எங்களை விட்டு போனா என்ன பிரதர், அதை நேபுகாத் நேச்சார் அக்கினினால சுட்டு எரிச்சா என்ன பிரதர், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிரமாணம் இருக்கிறது வரைக்கும் எங்க ஆசாரியத்துவத்தை ஒரு நாளும் அழிக்க முடியாதுங்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் எங்க போகும்போது எதையும் கொண்டு போயிட்டாங்க. சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? இதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட புஸ்தகம். நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில குடும்பத்தில் சண்டை, நம்ம 8 மணிக்கு பைபிள் படிக்கிற நேரம், என்ன பண்ணுவீங்க? 7 மணிக்கு சண்டை, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, பைபிளாவது. நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேதத்தை மறந்து போகிறோம். ஆசாரியனுக்கு ஒண்ணு தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். நீ பைபிளை மறந்தியன்னா, கர்த்தருடைய வார்த்தையை மறந்தியன்னா நான் உன்னை மறப்பேன்னு தெரியும். அவன் ஒண்ணு விளங்கிட்டான், நான் ஆசரிப்பு கூடாரத்தை மறந்துட்டா கர்த்தர் என்ன மறப்பேன்னு சொல்லல. நீ ஆசாரிய ஊழியத்தை மறந்துட்டா நான் உன்னை மறப்பேன்னு சொல்லல. நீ உன் குடும்பத்தை மறந்தா நான் உன்னை மறப்பேன்னு சொல்லல. நீ எதை மறக்க கூடாது? சொல்லுங்க, எதை மறக்க கூடாது? இந்த வேதத்தை மறக்க கூடாது. அதனாலதான் அவன் எது போனாலும் பரவாயில்ல, ஏன் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் சிறையிருப்புல அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, என் கழுத்துல சங்கிலிகளை மாட்டினாலும் பரவாயில்ல, என்ன மொட்டை அடிச்சாலும் பரவாயில்ல, இதை விட்டு என்ன பண்ண மாட்டேன்? சொல்லுங்க, விலக மாட்டேன், விலக மாட்டேன். இதையும் இடுப்புல தூக்கிட்டு சிறையிருப்புல போகும்போது நிறைய பேர் கேட்டிருப்பான், டே உன் ஊழியெல்லாம் அழிஞ்சு போச்சு, இதை எதுக்கு தூக்கிட்டு போற? எது அழிஞ்சாலும் இது அழியாது. அவன் நீ அவமானப்பட்டு போற, உன் கழுத்துல சங்கிலிகளை போட்டிருக்காங்க, உன்னை மொட்டை அடிச்சிருக்கிறாங்க, எதுக்கு இதை தூக்குற? என்ன மொட்டை அடிச்சாலும் பரவாயில்ல, என் புருவத்தை எல்லாம் எடுத்தாலும் பரவாயில்ல, இது என்னை விட்டு என்ன செய்யாது ஒரு நாளும். ஆமென். எத்தனை பேர் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு வரைக்கும் ஆசாரியத்துவம் மாறி. இன்னைக்கு ஏன் நம்மளை ஆசாரியர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார் தெரியுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசாரியர்களை மாற்றப்பட்டிருக்குமா இல்லையா? எஸ்ங்கிறவங்க ஆமென் சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆசாரியர்கள் இருக்கிறீங்க? நிறைய கையை காணுமே, யாருமே ஆசாரியர் இல்லையா? இரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேரும் யார் தான்? ஏன் ஆசாரியன்? எதுக்கு ஆசாரியன்? ஆசாரியத்துவ ஆசிரியத்தை மட்டும் வாங்கிட்டு போறதுக்கா? ஆண்டருக்கு 2 பிரமாணம் கொடுத்தார். ஒன்று, நீ வேதத்தை மறக்க கூடாது. இன்னொன்று, வேதத்தை உன் வாயில வச்சிருக்கணும். வசனம் சொல்லுது, ஆசாரியனுடைய உதடுகளில் வேதத்தை வாசிங்க பார்க்கலாம். வாச இன்னும் கொஞ்சம் விளங்க உங்களுக்கு. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7-8. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை ஆசாரியனுடைய உதடுகள் என்னத்தை தேடுவாங்க? சத்தமா சொல்ல, என்னத்தை தேடுவாங்க? வேதத்தை தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அடுத்தது, நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இது ஏன் சொல்றார் தெரியுமா? அன்னைக்கு இல்கியாவின் வம்சத்துல, பினகாசின் வம்சத்துல வந்த அநேக ஆசாரியர்கள், அநேக லேவியர்கள் வேதத்தை மறந்தாங்க, வேதத்தை கொண்டு வரல, அவங்க முழுவதுமாய் தேவனை விட்டு விலகினாங்க. அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட பண்ண உடன்படிக்கை நீ மறந்துட்ட, வேதத்தை உன்னை விட்டு திருப்பிட்ட, ஆனா ஒருத்தன் மட்டும் திருப்பல. அது யாரு? எஸ்ரா. இப்ப எல்லாரும் இப்ப நல்லா கவனிங்க. அப்ப அந்த வேதத்தை கொண்டு வந்தது யாரு பாபிலோனுக்கு? சத்தமா, எஸ்ரா இல்ல, பினகாசனுடைய சந்ததி. எதை கொண்டு வந்துட்டான்? உள்ள பிரமாணத்தை கொண்டு வந்தான். இப்ப இல்கியாவுக்கு அப்புறம் அவனுடைய குமாரன், வாசிங்க பார்க்கலாம். இப்ப 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
தேங்க்யூ ஜீசஸ். ஆறாம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? வாசிங்க பார்க்கலாம். 13வது வசனம். சல்லும் இல்க்கியாவை பெற்றான். இப்ப நல்லா கவனிங்க, யார் கையில பைபிள் வந்துருச்சு? இப்போ காணாமல் போன வேதாகம் யார் கையில கண்டெடுத்தா? சத்தமா சொல்லுங்க. இல்க்கியா. இப்ப இல்க்கியா யார் கையில கொடுக்கறான்? அசரியா கையில கொடுக்கறான். அடுத்தது அசரியா செராயா. அப்ப யார் கையில கொடுக்கப்படுது? இப்ப சத்தமா சொல்லுங்க, யார் கையில? செராயா. செராயா அடுத்து என்ன பண்றான்? யோசதா கையில கொடுக்கறான் இல்லையா? யார் கையில கொடுக்கறான்? யோசதா. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தர் நேபுகாத் நேச்சரை கொண்டு அவங்களை எங்க கொண்டு போனாரு? இப்ப யாரு வேதத்தை சிறையிருப்புல கொண்டு போறது? சொல்லுங்க. யோசதாக் என்றால் தேவன் நீதி செய்கிறவர் என்று அர்த்தம். யோசதாக்கு ஒன்று விளங்கிச்சு, என் வாழ்க்கையில இந்த பிரமாணம் என் கையில இருக்கிறது வரைக்கும் கர்த்தர் எனக்கு நீதி செய்வதை அவர் விடுவதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆசாரிய ஊழியம் செய்வதனால கர்த்தர் எனக்கு நீதி கொடுக்க போறதில்லை. நான் ஆசாரிய பட்டத்தை பெற்றிருக்கிறதுனால நீதி அல்ல. இந்த பிரமாணத்தை நாங்க சுமக்கிறதுனால, இந்த பிரமாணத்தை கொண்டு போறதுனால, இது எங்க கையில இருக்கிறதுனால ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்வாரு? நீதி செய்வார். ஆமென். அப்ப இந்த பிரமாணத்தை உள்ள கொண்டு போனது யாரு? யோசதாக் இல்ல. இப்ப எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10 வசனத்துல வாசிங்கன்னா, எஸ்ரா வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். இன்னொரு விதத்துல இவன் ஆராய்வதற்கு கேட்டு கேட்டு ஆராய்ஞ்சானாம். கேட்டு கேட்டு கற்றுக்கொண்டான். யார் இடத்துல கேட்டு கற்றுக்கொண்டிருப்பான்? யார் இடத்துல? சொல்லுங்க. இவன் இருக்கிறது எங்க? இருக்கிறது எங்க? பாபிலோன்ல சிறையிருப்புல. இப்போ எஸ்ரா காலத்துல விடுதலை ஆயிட்டாங்க. ஆனாலும் எப்படிதான் இருக்கிறாங்க? அடிமைகளா தான் இருக்கிறாங்க. எஸ்ராவே சொல்லுவான் 9ஆம் அதிகாரத்துல, நாங்க இன்னும் எப்படிதான் இருக்கிறோம் ஆண்டவரே, அடிமையாகத்தான் இருக்குன்னு சொல்லுவான். இப்போ அவன் கேட்டு படிச்சது யார்கிட்ட தெரியுமா? அவனுடைய தகப்பன் இடத்துல. ஆனா எஸ்ராவின் தகப்பன் பெயருங்க தெரியாது. இதுல நம்ம செராயான் போட்டிருக்கு. செராயாவிலிருந்து 3வது தலைமுறை தான் எஸ்ரா. கிட்டத்தட்ட செராயாவிலிருந்து யோசதாக்கிலிருந்து 140 ஆண்டுகளுக்கு பிறகுதான் யார் வர்றா? எஸ்ரா வரா. இடையில 2 தலைமுறைகள் உண்டு. அவங்க பெயர் எழுதப்படவில்லை. ஆனா அவங்க வசனம் சொல்லுது, ஆசாரியனுடைய உதடுகள் என்ன இருக்கும்? சத்தமா என்ன இருக்கும்? சிறையிருப்புல இருக்கும் பொழுதெல்லாம் எஸ்ரா தன் தகப்பன் இடத்துல, தன் சந்ததியின் இடத்துல எதை வாங்கினான் தெரியுமா? சொல்லுங்க. வேதத்தை. அவங்க வாயிலிருந்து எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ, கேட்க முடியுமோ, அவ்வளவாய் கேட்டு பெற்றுக்கொண்டான். அப்ப பாபிலோன் தேசத்துல சிறையிருப்புல அவன் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கவும் அதை தியானிக்கவும் தன்னை என்ன பண்ண? இருதயத்தை. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில சொல்றேன், இதுதான் உங்க நமக்கு நீதியை கொடுக்கிற புஸ்தகம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க எதை வேணாலும் இழந்து போங்க, எதை இழக்காதீங்க. பக்கத்தில் பாசலாம், எதை இழந்தாலும் இதை இழக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க கேட்கலாம், பிரதர், ஒரு பக்கம் என் சந்ததியில எந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறல, தலைமுறை தலைமுறையாய் நீதி செய்வேன்னு சொன்னாரு, நீதி செய்யல. இன்னொரு பக்கம் என் கூட வந்த ஆசாரியன், லேவிய, மத்த எல்லாம் என்ன பண்ணிட்டான்? அவன் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிட்டான். நான் மட்டும்தான் ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படி வாழ்ந்தா எனக்கு என்ன பலன்? என் சந்ததி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாரா? நான் பட்ட பிரயாசத்தின் பலன் கிடைக்குமா? இந்த வேதத்தை நான் வாசிக்கிறதுனால, இந்த வேதத்தை தியானிக்கிறதுனால எனக்கு என்ன பலன் பிரதர்? எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? எஸ்ரா எதை பெற்றுக்கொண்டான்? எஸ்ரா எதை பெற்றான்? அடிமைத்தனத்தில் இருக்கிறவன் எதை பெறுவான் நினைக்கிறீங்க? அடிமையத்தான் பெறுவான். அப்படிதானே? சொல்லுங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிற எஸ்ராவுக்கு இது என்ன வேலை செய்யும்? நான் வேதத்தை வாசிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது, என் சூழ்நிலையில எல்லாத்தையும் மறந்து, என் பிரச்சனைகளை மறந்து, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள், எல்லா விதமான கஷ்டங்களை மறந்து நான் வேதத்தை தியானிக்கிறேன்னா இதுக்கு என்ன பிரயோஜனம்?
இதோட பிரயோஜனத்தினுடைய லெவலே வேற. அதை மட்டும் காமிச்சு ஜெபிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். 7:6 எஸ்ரா 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அருளிய மோசே நியாயப்பிரமாணத்திலே என்ன வேதபாரனா இருந்தா? அப்ப இவன் வேதத்தை தியானிக்கவும் படிக்கவும் தன்னை ஒப்பு கொடுத்தான். கரெக்டா? இப்ப அடுத்தது வாசிங்க. அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் மொத பிளெஸிங். தேவனாகிய கர்த்தருடைய கரம், சத்தமா சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தருடைய கரம் யார் மேல இருந்துச்சு? இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு யார் கொடுத்தா? ராஜா கொடுத்தான்ல. இப்ப இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தை மட்டும் உங்களுக்கு வேகமா சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. முதலாவது தேவனுடைய கரம். வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 8:15. 1 ராஜாக்கள் 8:15 சொல்லுது, அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால். அப்ப ஆண்டவர் ஒருவன் மேல கரத்தை வைக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, தான் சொன்னதை எல்லாம் அவர் செய்ய போகிறார் சொல்லி அர்த்தம். ஆமேனே வரலையே. ஆமேன், சத்தமா ஆமேன். அப்ப வேதத்தை வாசிக்கிறவன், வேதத்தை தியானிக்கிறவன் மேல என்ன இருக்கு? கர்த்தருடைய கரம் இருக்கு. அப்ப கர்த்தருடைய கரத்தை, தேவன் தன்னுடைய கரத்தை ஒருவன் மேல நீட்டினார்னா மொத பிளெஸிங் என்ன தெரியுமா? அவர் அவனுக்கு சொன்னதையெல்லாம் என்ன பண்ண போறாரு? சத்தமா சொல்லுங்க, சொன்னதில் என்ன பண்ண போறாரு? எத்தனை பேர் மேல கர்த்தருடைய கரம் நீட்டப்படணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? ஒழுங்கா வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். இரண்டாவது பிளெஸிங் என்ன? உபாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். உபாகமம் 3:24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கு ஒப்பாக செய்யத்தக்கவன் யார்? ஆண்டவரே, உம கரத்தை நீங்க நீட்டுனா வானத்திலும் சரி பூமியிலும் சரி எந்த மனுஷனும் செய்ய முடியாத காரியத்தை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அர்த்தம். சத்தமாமேன்னு சொல்லுங்க. தேவன் நம்ம மேல கரத்தை நீட்டினார்னா இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் ஒருத்தனும் பார்க்கவும் இல்லை, ஒருத்தனும் செய்யவும் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறாருன்னு அர்த்தம். இந்த ஆமேன்லாம் பத்தாது. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. முத ஆசீர்வாதம் என்ன? எனக்காக யாவையும் சொன்னதெல்லாம் செய்வார்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன? வானத்திலும் சரி பூமியிலும் சரி அவரை போல ஒருத்தனும் செய்ய முடியாது. மூணாவது உபாகமம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்படின பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாய கர்த்தர். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுது, எகிப்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினால் என்ன பண்ணாராம்? நடத்தினாராம். அவர் கரத்தை நீட்டு எப்பொழுதெல்லாம் மோசே தன் கோலை நீட்டினானோ அப்பெல்லாம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க? மோசே கோலை நீட்டும் போது என்ன நடந்துச்சு? அந்த மோசே கோலை நீட்டுவது எதற்கு அடையாளம் தெரியுமா? தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டுவதற்கு அடையாளம். தேவன் உங்க மேல தன் கரத்தை நீட்டினார்னா உங்க முன்னாடி இருக்கிற செங்கடல் எல்லாம் ரெண்டா பிளக்க போகுதுன்னு அர்த்தம். தேவன் உங்க மேல கரத்தை நீட்டினார்னா எகிப்துக்கும் உங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார்னு அர்த்தம். தேவன் உங்க மேல கரத்தை நீட்ட போறார்னா வானத்திலிருந்து மண்ணாவை கர்த்தர் பெய்ய பண்ண போறான்னு அர்த்தம். தேவன் உங்க மேல கரத்தை நீட்டினார்னா சமுத்திரமானது காடையை உருவாக்கி உங்க மேல கொண்டு வர போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை இதை பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 62:3 சொல்லுது, நீ கர்த்தருடைய கரத்தில் ராஜமுடி. கர்த்தர் உங்க மேல கரத்தை நீட்டினார்னா நீங்க கர்த்தருக்கு ராஜமுடின்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய கரத்துல ராஜமுடி. அதுக்கு கீழே வசத்து பார்த்தீங்கன்னா உனக்கு புது பேரை வைப்பேன் பாரு. உங்க மேல கரத்தை நீட்டின என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு புது நாமத்தை சூட்ட போறாருன்னு அர்த்தம். இது வரைக்கும் நீ அடிமையா இருந்திருக்கலாம் எஸ்ரா, இனி நீ யாரு கிடையாது.
அடிமை அல்ல. இனி என் கரத்தை உன் மேல வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பிளஸ் பண்ண போகிறேன். அல்லேலூயா. 2 நாளாகமும் 20:6 சொல்லுது, ஆண்டவர் கரத்தை நீட்டினா ஒரு மனுஷனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க, சத்தமா சொல்லுங்க, எதிர்த்து நிற்க. ஆமென். அப்ப தேவன் தம்முடைய கரத்தை நம்ம மேல நீட்டினார்னா அவர் சொன்னதை செய்ய போறாரு. ஒரு மனுஷனை எதிர்த்து நிற்க முடியாது. வானத்திலும் பூமியிலும் சரி எந்த மனுஷனும் செய்ய முடியாத அற்புதங்களை செய்ய போறான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதம் யாருடையது? 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 சத்தமா சொல்லுங்க, யாருடையது? யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறாங்களோ தியானிக்கிறாங்களோ அவர்களுடையது. அல்லேலூயா. எஸ்ரா மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? கேட்டவைகளை எல்லாம் ராஜா கொடுத்தார். சொல்லுங்க, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதை கொஞ்சம் தியானிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம் வாங்க. எஸ்ரா 7:20-23 வரைக்கும் ஒவ்வொரு வசனமா பார்க்கலாம். பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டியது இருப்பதை எங்கிருந்து? இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ கேட்டதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படும்? எஸ்ராவுக்கு. எஸ்ரா யாரு? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவன், தியானிக்கிறவன். அப்ப தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவனும் தியானிக்கிறவனுமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாத கட்டளை இடுகிறார். என்ன தெரியுமா? ராஜாவின் கஜானா யாருக்கு திறக்கப்படுது? பக்கத்தில் பாசல உங்களுக்காக ராஜாவின் கஜானத்தை கர்த்தர் திறக்க போறாரு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 சொல்லுது, உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாம என் வசனத்தை கை கொண்டபடினால இதோ திறந்த வாசலை உனக்கு வச்சிருக்கிறேன், அதை ஒருவனும். இப்ப ஆண்டவர் என்ன திறந்த வாசல் தெரியுமா? ராஜாவின் பொக்கிஷ சாலையின் கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. அந்த கதவை ஒருவன் என்ன செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்காக ராஜாவின் கஜானாவின் கதவு திறக்கப்படும். எந்த ராஜா கொள்ளையடிச்சு கொண்டு வந்தானோ, எந்த ராஜா அடிமைப்படுத்தி வச்சிருந்தானோ, அதே ராஜா எஸ்ராவுக்கு கதவை திறக்கிறான். என்ன கதவு தெரியுமா? எஸ்ராவுக்கு கஜானா தன்னுடைய கொள்ளையடிச்சு கொண்டு வந்த தேசத்தில் இருக்கிற எல்லா கொள்ளைகளும் இருக்கிற தங்கம் வெள்ளின்னு சொல்லி விலையுயர்ந்த கற்கள் இருக்கிற அந்த கஜானாவை கர்த்தர் எஸ்ராவுக்காக திறந்தார். ஆமென், ஆமென். உபாகமம் 28:12 சொல்லுது, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய, சத்தமா சொல்லுங்க, வானத்தை கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக வானத்தின் பொக்கிஷ சாலையை திறப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ உங்களுக்கு எது திறக்கப்படும்? ராஜாவின் பொக்கிஷ சாலையும் திறக்கப்படும், கர்த்தருடைய பொக்கிஷ சாலையும் திறக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். நதிக்கு அப்புறத்தில் உள்ள கடைசி வாங்க, உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் கொடுங்க. அதாவது எஸ்ரா பாபிலோனுடைய கஜானாவுக்கு போறார். அங்க இருக்கிற வேலைக்காரங்கிட்ட எஸ்ரா என்ன கேட்டாலும் என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன கேட்டாலும் என்ன செய்யணும்? தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்க கிரியையினுடைய பலன் என்ன தெரியுமா? உங்க பக்தி வைராக்கியத்தினுடைய பலன் என்ன தெரியுமா? கொஞ்சம் பலன் இருந்து அவருடைய நாமத்தை மறுதலிக்காம அவருடைய வசனத்தை நீங்க தியானிச்சீங்கல்ல, வசனத்தை வாசிக்கிறீங்கல்ல, அதற்குரிய பலன் என்ன தெரியுமா? நீங்க கேட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப எஸ்ராவுக்கு கஜானா திறக்கப்படுது. கஜானாவில் அவன் கேட்ட எதை கேட்டாலும் கொடு, அவனுக்கு இல்லைன்னு மட்டும் என்ன செய்யாத. யார் கட்டளையிட்டா தெரியுமா? பாபிலோன் ராஜா. எஸ்ரா எதை கேட்டாலும் கூட இல்லைன்னு சொல்லுங்க. அவன் கழுத்துல சங்கிலியை போட்டவன், எஸ்ராவை அடிமைப்படுத்தினவன், எஸ்ராவை நிந்தைப்படுத்தினவன் கூட அங்க இருந்திருக்கலாம். இப்ப எஸ்ரா வந்து டே எனக்கு 1 கிலோ தங்கத்தை கொடுன்னா அவன் வாயை திறந்து என்னன்னு சொல்லக்கூடாது. அது வரைக்கும் இல்லைன்னு இருக்கலாம். ஒரு பிடி சோறு கூட இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். குடிக்க தண்ணி கேட்டா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். பணம் கேட்டா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் பிரதர் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இனிமே கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது ஒரு மனுஷனோ உங்களுக்கு இல்லைன்னு
பக்கத்தில் பார்த்தா ஒருத்தனும் இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தரே திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வேண்டிய உப்பையும் தாமதம் இல்லாமல் கொடுக்கவும். எப்படி கொடுக்கணும்? சத்தமா எப்படி கொடுக்கணும்? நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன். எஸ்ரா பண்டக சாலைக்கு போறாரு, ஆட்கள் இருப்பாங்க. எஸ்ரா போய் நின்றுட்டு, எப்பா எனக்கு 1 கிலோ தங்கம் கொடுன்னு கேட்கறதுக்குள்ள அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஆமென். எஸ்ரா வாயை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் ரெடியா நிற்பான். எஸ்ரா என்ன கேட்கிறானோ அதை கொடுக்கறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுங்க? இப்ப தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், அப்புறம் பெத்து அங்கே நிறைய காரியங்கள், விலை வந்த கற்கள் எல்லாம் இருக்கும், மரங்கள் இருக்கும், வெட்டப்பட்ட எல்லாமே இருக்கும். இப்ப எஸ்ரா வந்து என்ன கேட்பான்னு நினைச்சு இவனுக்கும் முதல்ல அவன் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு இடத்துக்கும் ஆள் அனுப்பு. ஏன் வெள்ளிக்கு ஒருத்தன் அனுப்பு, ஏன் தங்கத்துக்கு ஒருத்தன் அனுப்பு, ஏன் அந்த மரத்துக்கு ஒருத்தன் அனுப்பு. இப்ப எஸ்ரா என்ன கேட்டாலும் என்ன பண்ணணும்? எப்படி கொடுக்கணும்? தாமதமாக கொடுத்தா, நீங்கள் அந்த புஸ்தகத்தில் வாசிங்க, வசனம் வாசிக்க நேரம் இல்லை. ராஜா சொல்லுவாங்க, பாரு நீ ஒழுங்கா கொடுத்துரு, இல்லைன்னா கர்த்தருடைய கோபம் யார் மேலே வரும்? நம்ம மேலே வந்துடும். நீ எஸ்ராவுக்கு லேட் பண்ண தேவனுடைய கோபம் என் மேல என்ன செய்யும்? ஒழுங்கு மரியாதையா அவனை என்ன பண்ணிராத, வெயிட் பண்ண மட்டும் சொல்லுங்க. நம்ம காத்திருந்து இல்லை, எஸ்ரா கிட்டத்தட்ட 140 ஆண்டுகள் எஸ்ராவின் சந்ததி காத்திருந்தது. இப்போ ஆண்டவர் எழுந்து நிப்பாட்டும் போது சொல்றாரு, இனி நீ காத்திருந்தது மட்டும் இல்லை, உன்னை எவனும் இனி காக்கவும் வைக்க. நீங்க காத்திருந்த நாட்கள் முடிய போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு இனி யாரும் ஆண்டவரை வெயிட் பண்ண வைக்க போறது இல்லை. மனுஷன் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க. இனி சொல்லுங்க, இதை விசுவாசிச்சா உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் உடனே வரும். இதுக்கு மட்டும் ஆமென் சத்தமா வருது பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற யாவும் தாமதமாகாமல் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமா ஆமென். நிச்சயமா உங்களுக்காக பொக்கிஷ சாலை திறந்தவர் இல்ல, அதை தாமதம் இல்லாமல் ஒருவனும் வெயிட் பண்ண முடியாது. அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க, 23ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையா இருக்குமோ அதுவெல்லாம் பரலோக தேவனுடைய ஆலயத்திற்கு எப்படி கொடு? இப்ப எப்படி கொடு சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கும் போது அவன் பயத்தோடு கொடுக்கணும். 1 கிலோ மிஸ் ஆச்சுனாலும் செத்தான். அடுத்தது கீழே வாசிங்க அந்த வசனத்தை. ராஜாவும் அவன் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடும் கோபம் வருவானேன். என்ன வருவானேன்? தேனி ஜாக்கிரதையா கொடுக்கலன்னா ராஜா மேலும் அவன் புள்ள மேலும் ராஜ்யத்துல என்ன வந்துடும்? ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாதுரா. ஒழுங்கு மரியாதையை எஸ்ராக்கு எப்படி கொடுத்துரு. கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? ஒரு 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 அரை கிராம்ல அதை என்ன சொல்லுவாங்க, பிசுறு கூட இல்லாதபடி என்ன பண்ணிடணும். நீ கூட கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் குறைச்சி மட்டும் என்ன பண்ணிடாத. உனக்கு கொடுக்கிறதை கூட ஜாக்கிரதையை கொடுக்கும்படி கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு நாள் அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களா? அடிமைகளுக்கு எதுவும் கொடுக்கப்படாது, அடிமைகளுக்கு எதுவும் திறக்கப்படாது. அவனை எவ்வளவு பட்டினி போடணுமோ அவ்வளோ பட்டினி போட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஆனால் இப்பொழுது கர்த்தர் எஸ்ராவுக்கு பண்டக சாலையை திறந்தாரு, அதை தாமதம் இல்லாமல் கொடுக்க வச்சாரு. இப்போ எல்லாம் அவனுக்கு எப்படி கொடுக்கணும்னா ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? இப்போ இன்னொரு சொல்றேன், எஸ்ரா வந்து கேட்டா எதுவும் இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது. அப்பன்னா எஸ்ரா கேட்கறது எல்லாம் எங்க இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் சில நேரங்களில் உங்களுக்கு தாமதிக்கிறார் தெரியுமா? நீங்க கேட்டது எதுவும் என்ன செய்யக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க கேட்டது எதுவும் என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா பாபிலோன் தேசம் எல்லா ஊர்லயும் போய் கொள்ளை அடிச்சு கொண்டு போட்டுட்டு இருக்கிறான். அந்த நாட்கள்ல பாபிலோன் தான் மகா பெரிய தேசமா இருக்குது. இப்ப அவன் கேட்கறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இஸ் வெயிட்டிங். எஸ்ரா கேட்கறது எல்லாவற்றையும் கர்த்தர் சேர்ப்பதற்காய் சில நாட்களை நியமித்தார். நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் தாமதமாகுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்காக எல்லாம் சேர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க மனுஷன் வாயிலிருந்து தேவனிடத்திலிருந்து இல்லைன்னு சொல்லாத ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, காத்திருக்கலாமா, காத்திருக்க கூடாதா? உங்க கிரியைகளை அறிஞ்சிருக்கிறாரா, அறியலையா? இனி உங்களை கையேந்த விடுகிறது அல்ல. கையேந்த நாட்கள் முடிந்து உங்களுக்காக திறக்கிற நாட்களுக்குள்ளாய் வந்து நிற்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக வாசல்ல என்ன பண்ணுவேன்? திறப்பேன். கடைசியா இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் எஸ்ரா கொடுத்தார்ல. எஸ்ரா சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வசனத்தை வாச ரொம்ப அழகா இருக்கும். வாசிங்க 9:8. எல்லாம் எளிமை நிற்கலாம். எல்லாரும் எளிமை நிற்போம். எல்லாரும் எளிமை நின்று 9:8. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு குச்சை கொடுக்கவும் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்தில் எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது என்ன கிருபை கிடைச்சிச்சு? கொஞ்ச கிருபை. என்ன கிருபை சொல்லுங்க? கொஞ்ச கிருபை தான் ஆண்டவருடைய கரம் எஸ்ராவின் மேல அமர்ந்தது. கொஞ்ச கிருபையில கிடைச்ச ஆசீர்வாதம் தான் கஜானா திறக்கப்பட்டது. கொஞ்சம் கிடைச்ச கிருபை தான் தாமதம் இல்லாமல் ஓடி 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 வேலை பார்க்கறான். கொஞ்சம் கிடைச்ச கிருபை தான் அவன் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கொண்டு வந்தது. கொஞ்ச கிருபை தான் அவன் சந்ததியையே கர்த்தர் மறுபடியும் எழுப்பி விட்டது. கொஞ்சம் கிடைச்ச கிருபை தான் எஸ்ராவை மறுபடியும் ஆசாரியனா எழுப்பி விட்டது. கொஞ்ச கிருபை தான் எஸ்ராவின் சந்ததியை உயிர்ப்பிக்க செய்தது. ஆமென். ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு? கொஞ்ச கிருபையா? சொல்லுங்க. முழு கிருபையும். உயிரோடு இருக்கிற நாள் முழுதும் அவருடைய கிருபை நம்மளை தொடர்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, எஸ்ராவுக்கு கிடைச்சதை பார்க்கிலும் பல மடங்கு ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் ஒருவனையும் கைவிடுகிறது அல்ல. உங்க கையின் பிரயாசத்தின் பலன் அவருக்கு தெரியும். நீங்க கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தது அவருக்கு தெரியும். நீங்க கர்த்தருக்காக செயல்பட்ட அனுபவங்கள் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்ராவுக்காக பொக்கிஷ சாலையை திறந்தவர் உங்களுக்காக திறக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்காக தனது வானத்தில் உள்ள பொக்கிஷ சாலையை திறப்பார். தன்னுடைய பரலோகமாகிய பொக்கிஷ சாலையை திறப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால, என் வசனத்தை நீ தியானிச்சதனால இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதை விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, உங்க கிரியை அவருக்கு தெரியும். உங்க கொஞ்ச பலன் அவருக்கு தெரியும். உங்களுடைய சந்ததி அவருக்கு தெரியும். உங்க பக்தி வைராக்கியம் அவருக்கு தெரியும். உங்க உண்மை கர்த்தருக்கு தெரியும். ஹalleluya, ஹalleluya. ரெண்டு கரங்களும் உயர்த்தி இவ்வளவு நாள் அநேக நேரங்களில் ஆதி அன்பை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை நினைச்சு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை செய்யலையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இல்லை இல்லை, ஆண்டவர் சொன்னதையெல்லாம் செய்வதற்கு அவர் நீதி உள்ள தேவன். அவர் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. தலைமுறை தலைமுறையாய் நான் நீதி செய்வேன் என்று சொன்னவர், பினகாசுக்கு வாக்கு கொடுத்த அதே தேவன் எஸ்ராவின் வாழ்க்கையில நிறைவேற்றியது போல உங்களுக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் ஓ
கர்த்தர் எனக்காய். எஸ் லார்ட். ஆமென். கர்த்தர் கர்த்தர் எனக்காய் மாலைகளை சொன்னதை செய்வரை சொன்னதை. பினகாசு நீதான். பினகாசே, உனக்கு கர்த்தர் சொன்னதை செய்யும் வரை உன்னை அவர் கைவிடுவது இல்லை. உன்னை அவர் கைவிடுவது இல்லை. ஓ ஆசிரியாவே, உன்னை கைவிடுவது இல்லை. காய் கர்த்தர் எனக்காய். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காய். ரபலகத ரமல ரபபபபப ரகதலம ரபரா. கர்த்தர் எனக்காய். சண்டரதல ரியாக்கரத ரபபபபப ரிமல ரகதல ரபல ரபபபப. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் இவங்க மேல அமருவதட்டும், இவங்க மேல அமரட்டும். கர்த்தருடைய கரம் இவங்க மேல அமரட்டும். ஆண்டவரே, கர்த்தர் எனக்காய். ஓ ஷகல ரபல ரபபப. சொன்னதை செய்கிற கர்த்தருடைய கரம், சொன்னதை செய்கிற கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேல் அமருவதாக, ஒவ்வொருவர் மேல் அமருவதாக. வானத்திலும் பூமியிலும் இதுவரை செய்யப்படாத அதிசயங்களை இவங்க கண்கள் காண்பதாக, இவருடைய கண்கள் காண்பதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, என் பிள்ளைங்க மேல, என் சந்ததி மேல, என் குடும்பத்துக்கு மேல கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக, கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக, கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக. இவங்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. இவங்களுக்காக பரலோக வாசல் திறப்பதற்காக ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவும் மேற்கொள்ள முடியாது. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்காக செஞ்சது எனக்கு தெரியும். நான் மறக்கல, மறக்கல. பினகாசே, நான் மறக்கல, நான் மறந்து போகல. நான் நிச்சயமாய் நீதி செய்வேன். நான் நிச்சயமா உனக்கு நான் நீதி செய்வேன். எனக்கு ஆண்டவர் நீதி செய்ய மாட்டாரான்னு எத்தனை நாள் ஏங்கியிருப்பில்ல. நான் சொல்ற நீதி செய்வேன். உன்னை ஒரு நாளை விட்டு விலகல, ஒரு நாளை நான் உன்னை மறந்து போகல. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என் வேதத்தை பிடித்துக்கொள், என் வேதத்தை பிடித்துக்கொள், என் வேதத்தை பிடித்துக்கொள். என் வேதத்தை ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வாசிக்க ஆரம்பி. ஓ, என்னுடைய வேதத்தை நீ தியானிக்க ஆரம்பி. நீ வேற எதுக்கு நீ முயற்சி பண்ண வேண்டாம். உனக்காக நான் செய்கிறேன், உனக்காக நான் செய்வேன். என் கரம் உனக்காக நீட்டப்படும். என் கரம் உன் பிள்ளைகளுக்காக நீட்டப்படும். என் கரம் உன் மனைவி கணவனுக்காக நீட்டப்படும். என்னுடைய கரம் உனக்காக, உனக்காக உன் வேலையில நீட்டப்படும். உனக்காக உன் உறவுகள் மேல நீட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களை முழுது ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.